கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஏனென்றால் சங்கீதம் 24 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அந்த 8ஆம் வசனத்தில், யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே என்று சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ஆமென் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எவையவற்றின் மீது மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொன்னால், ஆமென் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு 430 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். மோசேயும் ஆரோனும் கர்த்தரால் அனுப்பப்பட்டு, எங்கள் ஜனங்களை ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது, யார் கர்த்தர், நான் இதற்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் அப்படியாய் அனுப்ப மறுத்துவிட்டான். இப்படி இருந்தது நிமித்தம் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பார்வோனுடைய அடிமைத்தன நுகத்தை முறித்து 430 ஆண்டுகள் முடியவும் தேவன் தம்முடைய பராக்கிரமுள்ள கரத்தினாலே அவர்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவித்து, ஆமென் வாக்குத்தத்த பூமியாகிய கானானுக்கு கொண்டு செல்ல அவர் செய்ததான அநாதி திட்டத்தின்படி கர்த்தர் விடுவித்தார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அடிமைத்தனங்கள் காணப்படலாம். உலகம், மாமிசம், பிசாசினாலே நாம் அடிமைப்படுத்தப்பட்டு, நம்முடைய சிந்தையிலே அடிமைப்படுத்தப்பட்டு, செல்போனுக்கு அடிமை, போதைப் பொருட்களுக்கு அடிமை, மனிதர்களுக்கு அடிமை, இன்னும் பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீண்ட நாட்களாய் அடிமைப்பட்டு ஒருவேளை இருந்தால், ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லும் பொழுது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்காமல் பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய உழைப்பை சுரண்டி இவருடைய உழைப்பினாலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே 430 ஆண்டுகள் முடிந்த அந்த இரவில் தானே புறப்பட்ட பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்பட்ட பொழுது, எகிப்தில் உள்ள எல்லா மக்களும் இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாய் தங்களுடைய வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், வஸ்திரங்கள், பொன் வெள்ளி போன்ற பொருட்களை கொடுத்தார்கள். அந்த கொடுக்கப்பட்டதான அந்த பொருட்கள் 430 ஆண்டுகள் இவர்கள் உழைத்ததற்கான சரியான ஊதியமாக இருந்தது. மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் எதிலிருந்து விடுதலையாக்கினார் என்றால், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தின் தேவர்கள் மேல் கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று சொல்லி. அப்படியாய் இந்த உலகத்திலே காணப்படக்கூடியதான வானமண்டலத்துள்ள பொல்லாதாவியுடைய சேனைகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்றதான அசுத்தாவிகள் மனிதனை சுயமாய் சிந்தித்து தன்னை படைத்த தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கவும், அவருடைய சத்திய வேத வசனங்களை படித்து அந்த வசனத்தின்படி வாழவும், தன்னால் இயன்ற ஊழியங்களை, நன்மைகளை, நல்ல காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணுவதுமாய் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசானவன் தடை பண்ணுகிறான். ஆனால் மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நமக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி சாத்தானுடைய கிரியைகளை அழித்து நமக்கு துணை நின்று ஜெயங்கொடுத்து நாம் விடுதலையோடு ஆண்டவரை பின்பற்றவும், சேவிக்கவும், ஊழியம் செய்யவும் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியமாக, எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செய்த தேவன் நான்காவதாய் பார்க்கும் பொழுது, வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் தம்முடைய ஜனங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தினார். வானத்தில் இருந்து மன்னாவை கொடுத்தவர்களை போஷித்தார். அவர்கள் போட்டிருந்ததான வஸ்திரங்கள், அதாவது துணிமணிகள் பழையதாகவும் இல்லை, கிழிந்து போகவும் இல்லை. அவர்கள் போட்டிருந்த காலணிகள், அதாவது செருப்புகள் தேய்ந்து போகவும் இல்லை, பேய்ந்து போகவும் இல்லை. 40 ஆண்டுகள் அவர்கள் அப்படியாய் கடந்து வந்தார்கள். தொடர்ந்து ஆண்டவராகிய கர்த்தர்
வனாந்தரத்தில் நடத்தினது மாத்திரமல்ல, கானானுக்கு கொண்டு வந்து அங்கே ஆமென் சங்கீதம் 136 17 18 படியாக பிரபலமான ராஜாக்களாயிருந்த 31 ராஜாக்களை சங்கரித்து ஆமென் ஜெயம் கொடுத்தார். மேற்கொண்டு 136 சங்கீதம் 21 22 படியாக இஸ்ரவேலுக்கு கானானை சுதந்திரமாக கொடுத்து அவர்களை அந்த பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் அந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுத்து யோசுவாவின் மூலமாய் ஆமென் காரியத்தை ஜெயமாய் நடத்தி ஆசீர்வதித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை பாடுவோம், தேடுவோம், அவரை பின்பற்றுவோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தர் நமக்கு மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.